கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அமைதி காலம் என்று சொல்லப்படுகிற இந்த சைலண்ட் இயர்ஸை குறித்து நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். அதனுடைய இரண்டாவது பாகமாக நான் உங்களோடு கூட இந்த நாளிலே இந்த காணொளி காட்சி மூலமாய் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே நமக்கு இதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இது ஒரு வேதாகமத்தை கற்றுக்கொள்ளும் பாடம் என்பதால் குறைந்தபட்சம் தானியேல் புத்தகத்தை வைத்து இந்த 400 ஆண்டுகளை பார்ப்போம். இப்போது சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட தானியேல் பாபிலோனிலே இருக்கிறார். பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இரவு படுக்கையில ஒரு சொப்பனம் காண்கிறார். அதனாலே மிகவும் மிகவும் கலக்கமடைந்தவனாக அவன் காணப்பட்டான். அந்த கனவு அவனுக்கு நினைவில் இல்லை. அப்பொழுது ராஜா தன் சொப்பனத்தை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் சோசியரையும் சூனியக்காரையும் கல்லேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்திலே நிற்கிறார்கள். ராஜா கல்தையருக்கு பிரயத்தனமாக என்னிடத்திலே பிறக்கும் தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடு எருக்களங்களாக்கப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தானியேல் இதை கேள்விப்பட்டு தன் நண்பர்களை அழைத்து தேவனை நோக்கி செபித்து விட்டு அவன் நேபுகாத்நேச்சரிடத்திலே வருகிறான். தேவன் ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதித்திரமாக ராஜா கேட்கிற மறைபொருள்களை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் சோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுவதாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனம் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த சிலையின் தலை பசும்பொன்னும் அதன் மார்பு அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. இதை பார்த்து கொண்டு இருக்கும் போது கைகளாலே பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களிலே மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. சொப்பனம் இதுதான். இதன் அர்த்தத்தை ராஜ சமூகத்தில தெரிவிப்போம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டுகொள்ளும் வெண்கலமுமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதி கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும் என்று நேபுகாத்நேச்சரிடத்திலே சொல்லுவதை அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தானியேலும் தன் படுக்கையிலே ஒரு சொப்பனத்தை தன் தலையில் தோன்றிய தரிசனங்களையும் கண்டான் என்றும் சொல்லி பார்க்கிறோம். தானியேல் சொன்னது, ராத்திரியிலே
எனக்கு உண்டான தரிசனத்துல நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு உருவமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது. இது பாபிலோனின் சின்னம். அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. இன்றும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திற்கு சென்று பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கும் கழுகின் இரையை கொண்ட சிங்கத்தை அங்கே பார்க்க முடியும். அதனுடைய இறகுகளை பிடுங்குவதை தானியேல் பார்க்கிறார். அது பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு ஒரு மனிதனை போல 2 கால்களிலே நிற்க வைக்கப்பட்டது. அது ஒரு மனித இதயம் அதற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. திடீரென்று கரடியை போன்ற 2வது மிருகம் ஒரு பக்கமாக உயர்த்தப்பட்டது. அதன் பற்களுக்கிடையில் அதன் வாயில் 3 விழா எலும்புகள் இருந்தன. அவர்கள் அதை நோக்கி எழுந்து அதிக இறைச்சி சாப்பிடு என்றார்கள். அதுதான் மேதிய பெர்சிய 2வது ராஜ்யம். மேதிய பெர்சிய பேரரசு சமமாக சிதறடிக்கப்படாததால் இது ஒரு பக்கமாக சிறிது சாய்ந்து நிற்கிறது. மேதிய பெர்சிய பேரரசு அதன் இடைநிலை பகுதியை விட வலிமையானது. இதற்கு பிறகு நான் பார்த்தபோது அது சிவிங்கை போன்ற வேறொரு மிருகம் இருந்தது. அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. தானியேல் புத்தகத்தை படித்து பார்த்தால் எதிர்கால கனவுகளிலும் தரிசனங்களிலும் இடையிடையே ராஜ்யங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பாபிலோனிய பேரரசு, மேதிய பேரரசு, கிரேக்க பேரரசு ஆகிய அனைத்தும் தானியேல் புத்தகத்தில் பெயர் பெயராக முன்னறிவிக்கப்பட்டுள்ளன. ரோமானிய பேரரசு மட்டுமே இதில் இரும்பு கால்கள் உடைய கடைசி மிருகம். ஆனால் இந்த 3வது தரிசனம் மேதிய பெர்சிய பேரரசை முறியடிக்கும் கிரேக்க பேரரசை பற்றிய தரிசனமாகும். மேதிய பெர்சிய பேரரசு உலகை ஆளுகை செய்வதோடு பழைய ஏற்பாடு முடிவடைகிறது என்பதை நினைவில் கொள்வோம். அதற்கு பின் ரோம பேரரசு வருகிறது. அதனால் தான் இந்த இடைப்பட்ட காலத்தை பார்க்கிறோம். மேதிய பெர்சிய பேரரசுக்கு எதிராக போரிட்ட மாசிடோனிய பேரரசின் மன்னர் பிலிப் ஆட்சி செய்கிறார். தனது மெய்காப்பாளர்களில் ஒருவனாலே மன்னர் பிலிப் கொல்லப்படுகிறார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவர்தான் மகா அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் போரிட திறன் இல்லாதவர் என்று மன்னர் பிலிப் நினைத்திருந்தார். அவர் ஒரு புத்தக பிரியர். அவருடைய தந்தை பிலிப்பை போல இளம் அலெக்சாண்டர் திறமையானவராக கருதப்படவில்லை. அவ்வளவு பெரிய ஆளாக வரமாட்டார் என்று அலெக்சாண்டரை பற்றி நினைத்திருந்தார் அவருடைய தந்தை பிலிப்பு. அவர் நிறைய புத்தகங்கள் படிக்க விரும்பினார். அவர் புத்தகங்களை படிக்க விரும்பினால் அலெக்சாண்டருக்கு ஒரு நல்ல ஆசானை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி அவருக்கு அரிஸ்டாட்டிலை ஆசிரியராக நியமித்தார். அலெக்சாண்டரின் தந்தை படுகொலை செய்யப்படுகிறார். அவர் தந்தை படுகொலை செய்யப்படும் போது அலெக்சாண்டருக்கு வயது 19. அவருடைய தந்தை இறந்தபோது அது அவருக்கு ஏதோ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது. தனது தந்தையின் நோக்கத்தை முன்னெடுத்த மாசிடோனிய பேரரசை தாக்கிய மேதிய பெர்சிய பேரரசின் படைகளுக்கு எதிராக படையெடுக்க அலெக்சாண்டர் முடிவு செய்தார். ஒரு படையை திரட்டினார். அது பெரிய படையல்ல, அதே சமயம் துரிதமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய படையாக அந்த படை இருந்தது. தானியேலில் உள்ள தரிசனம் மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி நகரும் இறக்கை உள்ள சிவிங்கியை போல இந்த கடுமையாக வேகமாக நகரும் படையின் வேகத்தை பற்றி பேசுகிறது. அலெக்சாண்டர் தனது படைகளை அணிவகுத்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்த்தி மேதிய பெர்சிய படைகளுக்கு எதிராக சென்று மேதிய பெர்சிய பேரரசை வென்று தனது ஆளுகைக்குள் ஒரு தசாப்தத்திற்கும் அதிகமாக அந்த பகுதியை வைத்திருந்தார். அவர் உலக அனைத்தையும் வென்றார். இன்று வரை அலெக்சாண்டர் பெற்ற வெற்றிக்கு இணையாக யாரும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றதில்லை.
அலெக்சாண்டர் தீரு நகருக்கு சென்று அங்குள்ள மேதிய பெர்சிய படைகளை முறியடிக்கிறார். லெபனான் கடற்கரையில் அமைந்துள்ள பினிசியா நகரம் தான் அந்த காலத்திலே தீரு என்று அழைக்கப்பட்டது. மேதிய பெர்சியர்களை விரட்டி அடித்த பின்பு தெற்கே சென்று எருசலேமை தாக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இங்குதான் ஒரு சுவாரஸ்யமாய் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் தனது படைகளுடன் எருசலேமுக்கு வரும்பொழுது யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் எழுத்துக்களில் இருந்து எருசலேமின் ஜெட்டுவா என்கிற எருசலேமிலே ஜெட்டுவா என்கிற ஒருவர் ஆசாரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அலெக்சாண்டர் வருவதை ஜெட்டுவா கேள்விப்பட்டு குருமார்களை அழைத்துக் கொண்டு சந்திக்க செல்கிறார். இவர் ஆசாரியின் உடுத்து உடை அணிந்திருக்கிறார். மற்ற குருமார்கள் வெள்ளை உடை அணிந்து செல்லுகிறார்கள். ஆசாரியின் கையிலே தானியேல் தீர்க்கதரிசியின் சுருள் ஒரு பிரதி இருந்தது. பாருங்கள், ஜட்டுவா நம்பினார். மகா அலெக்சாண்டர் தானியேலை அவரை பற்றிய சொல்லப்பட்டிருப்பதை படித்து காண்பித்த பிறகு தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சிவிங்கி தரிசனம் கிரேக்க பேரரசாக சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் அது நிறைவேறி இருக்கிறது என்பதை அலெக்சாண்டர் நம்புவார் என்று ஜட்டுவா நம்பினார். ஜட்டுவா அலெக்சாண்டரை பார்க்கிறார். அலெக்சாண்டர் ஜட்டுவாவை பார்த்ததும் அலெக்சாண்டர் குதிரையிலிருந்து இறங்கி வணங்கினார். இவை அனைத்தும் ஜோசபஸ் வரலாற்று நூலில் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் இந்த இடத்திலே இந்த வரலாற்று நிகழ்வுகளை நிறுத்துகிறேன். அடுத்த காணொளி காட்சியிலே மறுபடியும் இதிலிருந்து நான் தொடங்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமென்.